ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கோலாகலம். விநாயகர் கோயில்களில் சிறப்பு பூஜைகள், திரளான பக்தர்கள் தரிசனம். கோவை புளியகுளத்தில் 2 டன் மலர்களுடன் சந்தனக்காப்பு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முந்தி விநாயகர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தங்க கவசத்தில் காட்சி கொடுத்தார் புதுச்சேரி மணக்குள விநாயகர். சேலம் டவுனில் உள்ள ராஜகணபதி கோயிலில் சுவாமிக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம். திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சந்நிதியில் 75 கிலோ எடையில் தலா 2 கொழுக்கட்டைகள் படைத்து வழிபாடு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு பூஜை. கோயில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வழிபாடு. சென்னை கொளத்தூரில் பித்தளையிலான 6000 தாம்பூல தட்டு, 1500 காமாட்சி விளக்குகளால் வடிவமைக்கப்பட்ட விநாயகர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்ற விநாயகர். சென்னை கொளத்தூரில் 500 கிலோ மஞ்சள் கிழங்கில் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலை. 14 அடி உயரமும் 30 அடி அகலமும் கொண்ட விநாயகர் சயன கோலத்தில் அருள் பாலிக்கும் வகையில் வடிவமைப்பு. அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் தளம் வழியே பணி தொடர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலைப்பதிவு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கையுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கருத்து. இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த 22 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க இபிஎஸ் வலியுறுத்தல். தூத்துக்குடி மீனவர்கள் வரும் 9ஆம் தேதியன்று நடத்தவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்றும் அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தொடங்கியது தமிழக அரசு. பெருந்திட்ட அறிக்கை மற்றும் திட்ட வரைபடத்தை தயாரிக்கும் வகையில் ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. பள்ளி நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிய விவகாரம். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவிடம் விமான நிலையத்தில் வைத்து விசாரித்த போலீசார். சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்திலிருந்து விசாரணைக்காக அழைத்துச் சென்ற காவல்துறையினர். மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை என தகவல். மாணவர்களுக்கு மத்தியில் மகாவிஷ்ணு பேசிய நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் மேலாண்மை குழு விளக்கம். தேர்வெழுதும் மாணவர்களுக்காக மோட்டிவேஷன் என கூறி மகாவிஷ்ணுவின் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் பேட்டி. எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. 28ஆம் தேதி கிளாஸ் நடக்கிறத எங்களுக்கு எச்எம்ஓ மற்ற யாருமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எனவே எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதுதான். வேறு செய்தியை மறைக்க மகாவிஷ்ணு விவகாரம் பெரிதாக்கப்படுவதாக சீமான் விமர்சனம். மகாவிஷ்ணுவை பயங்கரவாதி போல விமான நிலையத்தில் வைத்து பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி. சென்னை அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் தலைமை ஆசிரியர்களை மட்டுமே தண்டித்துள்ளதற்கு சீமான் கண்டனம். திமுக அரசின் நிர்வாக தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதுதான் திராவிட மாடலா எனவும் கேள்வி. திருச்சி காரைக்கால் பயணிகள் ரயிலின் என்ஜினில் இருந்து திடீரென வெளியேறிய புகை. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றம். விநாயகர் சதுர்த்தியையொட்டி புனேவில் உள்ள விநாயகர் கோயிலில் களை கட்டிய கொண்டாட்டம். மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலை. தேஜஸ் போர் விமானத்தின் மாதிரியை உருவாக்கி அதில் விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு. மும்பையில் இன்டீரியர் டிசைனர் ஒருவர் தமது வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். மும்பை லால் பக்ஷா ராஜா விநாயகருக்கு தங்க கிரீடம் வழங்கிய ஆனந்த் அம்பானி.
15 கோடி ரூபாய் மதிப்பில் 20 கிலோ தங்கத்தில் செய்யப்பட்ட கிரீடம் அணிவிப்பு. பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்று நாடு திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. பூமாலை சூட்டியும் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியும் குடும்பத்தினர் மகிழ்ச்சி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.